வேட்பாளர் உங்க கூட தோசை சுட்டாரு, உங்க கூட இருந்தாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. சந்தோஷமா இருக்குது. அவங்களே ஜெயிக்கணும். ஜெயிக்கணும். ஓ ஜெயிச்சிருவாங்க. அவங்கதான் வருவாங்க. அவங்க கட்டாயம் ஜெயிப்பாங்க. தெற்க செந்தில்குமார் பிடிச்சிருவாரா? பிடிச்சிருவாங்க. கண்டிப்பா. அம்மா யாருமா வந்து உங்களை பார்த்தது? செந்தில்குமார் கண்டிப்பா. ஆமா. யாரும் அவர் வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மாற்றம் வேணும்ல. ஆமா. இவர் மாற்றத்தை கொடுப்பாரு நம்புறீங்களா? நம்புறோம். தெற்க கட்டாயம் செந்தில்குமார் பிடிச்சிருவாரு. பிடிச்சிருவாரு. உறுதிதான். வெற்றி உறுதியா நம்பலாமா? நம்பலாம். அக்கா யாருக்கு அவங்களை வந்து பார்த்தது? செந்தில்குமார். அவர் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெற சூழல் இந்த தொகுதியில் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கிறது. வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஒரு புது மாற்றம் வரணும்ங்கிறது விரும்புறாங்க. கோவை தெற்குல வெற்றி உறுதியா? உறுதி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அம்மா யாருமா உங்களை வந்து பார்த்தது? செந்தில்குமார். அம்மா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஏமா அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? வரட்டும். இவர் முதல் வரட்டும். இவ்வளவு நாள் வந்தாச்சு கூட மாற்றமா இருக்கட்டும். கோவை தெற்குல வெற்றி உறுதி நினைக்கிறீங்களா? தாவேக்காக்கு உறுதி. நம்பலாம். நன்றி. அண்ணா என்ன தொகுதினா இது? தெற்கு தொகுதினா செந்தில்குமார்னா வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா. வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? மாற்றங்கள் உருவாகணும்னா கட்டாயம் ஆதரவு கொடுப்பாங்களா மக்கள்? கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். கொடுத்தா நல்லது. கொடுக்கலாம் இப்படி சொல்லிட்டு போகும்போது நாளைக்கு அது நல்லா இருக்காது இல்லையா? கோவை தெற்கா கண்டிப்பா பிடிச்சிருவாரா? கண்டிப்பா பிடிப்பாருண்ணா. கண்டிப்பா. கண்டிப்பா கொடுப்போம். யாருக்கா வந்து போனது? இப்போ செந்தில்குமார் சார் தான் வந்தாருங்க. வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா ஒரு மாற்றம் வேணும். அதனால நாங்கள் எல்லாருமே ஒரு மாற்றம் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா கொடுப்பீங்களா? கண்டிப்பா. கோவை தெற்கு அவர் பிடிப்பாரா? கண்டிப்பா 100க்கு 100 பிடிப்பார். என்னக்கா சொல்றாங்க மக்கள்லாம்? ஓட்டு போடுறாங்க. மக்கள் எல்லாம் என்னென்ன போடணும்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு மாற்றம் வேணும்னு தான் சொல்றாங்க. ஏன்னா 2 தடவை எப்போ பார்த்தாலுமே 2 ஆட்சி தான். ஒன்றா இது இல்லை அது அப்படிங்கிறது. இந்த தடவை மாற்றம் வேணும் அப்படின்னு விசில் சின்னம் விசில போடு. அது அப்படி கண்டிப்பா. அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. அவங்களும் அதே தான் சொல்றாங்க. விசிலுக்கு தான். எங்கள் ஓட்டு விசிலுக்கு. யாருன்னா வந்து உங்களை பார்த்தது? என்ன செந்தில்குமார் அவர்கள் வந்து பார்த்தாருங்க. ஆனா அவர் வெற்றி பெறுவாரா தொகுதியில? கண்டிப்பா வெற்றி பெறுவாருங்க. எப்படி சொல்றீங்க வெற்றி பெறுவாருன்னு? எங்க புது ஆட்சி புது வாய்ப்பு, அதனால கண்டிப்பா வருவாருன்னு ஒரு நம்பிக்கை. மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா அவருக்கு? கண்டிப்பா கொடுப்பாருங்க. ரசிகருக்கு வேண்டிய நம்ம கொடுப்போம். கண்டிப்பா கிழக்கு தொகுதியில கண்டிப்பா விழுகுங்க. செந்தில்குமார் அவர்கள் கண்டிப்பா வின் பண்ணுவார். கண்டிப்பா. ஆனா யாருன்னா வந்து உங்களை பார்த்தது? ஆனா செந்தில்குமார் ஒன்று பார்த்துருக்கோம். ஆனா அவர் வெற்றி பெறுவாரா? கன்ஃபார்மா வெற்றி பெறுவாருங்க. கன்ஃபார்ம். சத்தியமா விஜய் தலைவர் வந்து எல்லா ரசிகர் அதிகமா இருக்காருங்கண்ணா. அவர் வந்தாருன்னா நல்லபடியா எல்லாத்துக்குமே நல்லபடியா செய்வாருண்ணா. எல்லாம் கன்ஃபார்மா இருக்காருண்ணா. அவர் வந்து வெற்றி பெறுவாருண்ணா. கரெக்டா வெற்றி பெறுவார். உறுதியா வெற்றி பெறுவாருண்ணா. நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. அக்கா யாருக்கா வந்து பார்த்தது உங்களை? செந்தில்குமார் அவங்க இருக்குங்க. வெற்றி வாய்ப்பு இருக்கா? இருக்குங்க. கட்டாயம் இருக்குங்க. இருக்குங்க. தாடி மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? கட்டாயம் கொடுப்பாங்கங்க. ஆமாங்க. செந்தில்குமார் அவர்கள் வந்தார். வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வருவார். வெற்றி பெற வாய்ப்பு இருக்காது? கண்டிப்பா இருக்கு. மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? இந்த தடவை அவர் வந்தாலும் நல்லா இருக்கும். மாற்றங்கள் இருக்கு. மாற்றம் கண்டிப்பா கண்டிப்பா வருவார். ஆனா வேற ஏதாவது காரணம் வெற்றி பெறுவார் இல்லைண்ணா. அவர் வந்தால் கொஞ்சம் நல்லது பண்ணுவார். நல்ல பண்ணுவார். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கொடுப்பாங்கண்ணா. கண்டிப்பா கொடுப்பாங்க. நன்றி. கண்டிப்பாங்க. நல்லா இருக்கு பண்ற பசங்க எல்லாருமே அவங்க சப்போர்ட் பண்றானுங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா பசங்க அங்கே தான் இருக்கிறாங்க. ஏன் பிள்ளையே அங்கே தான் ஓட்டு போட சொல்லிட்டு இருக்கானுங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்லிட்டு இருக்கேன். அப்படி அவருமே அவ்வளோதான். கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும் சொல்றாங்க. பார்ப்போம். அது வர்றது நல்லபடியாக நினச்சா நல்லது. எல்லாமே கண்டிப்பாக இதை நல்லா தாராளமாக கொடுப்பாங்க. கண்டிப்பாங்க.